கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும், இப்போ அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்கிற எதிர்க்கட்சியினர், இவருக்கு நிர்வாக திறன் இல்லை, இவர் துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறாரு, எதையுமே சொந்த யோசனை இல்லை, கருணாநிதியோட மகனாக இருக்கிறதுனாலே இந்த பதவிக்கு வந்துட்டார், நிர்வாகத்திறன் இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எதிர்க்கட்சியினர் வைக்கிறாங்க. ஆனால் கூடவே இருக்க ஆட்களுக்கு தான் உண்மையான பலகீனங்கள் தெரியும். கூடவே சுற்றிக்கிட்டு காட்களுக்கு, கூடவே பழகிட்டு காட்களுக்கு உண்மையான பலகீனங்கள் தெரியும். அப்படி ஸ்டாலினோட உண்மையான பலகீனம், உண்மையான முகம்னு சொல்லி வைகோ பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார். கருணாநிதிக்கு பிள்ளையாக பிறக்கலனா இது வார்டு கவுன்சிலாக கூட ஜெயிக்காது, ஏன் அறிவாலயத்தில் செக்யூரிட்டி வேலை கூட தகுதியற்றவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் வைகோ. அந்த வைகோ தான் இன்னைக்கு 4 சீட்டை வாங்கிட்டு 4 சீட்லையும் உதயன் சிறுவன் சின்னத்தில் போட்டி போட தயாராகி திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணியில் இருந்து நிற்கிறாங்க. அது மாதிரி ஸ்டாலினோட இன்னொரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. ஸ்டாலின் கூடவே பயணிக்கக்கூடிய ராசா எம்பி, திமுகவுடைய பெரிய இன்டலெக்சுவல், திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர், பெரிய அறிவாளி, இவ்வளோ படித்து கரைச்சி குடித்தவர் அப்படின்லாம் புகழப்படுகிற ராசா, நீலகிரியோட எம்பி. அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி பேசின ஆடியோ போல இருக்குது. அது இப்போ வெளியாயிருக்கு. என்னன்னா, ஸ்டாலினுக்கு மூளையே இல்லை அப்படின்ட்டாரு. என்னங்கய்யா, கூடவே இருந்துக்கிட்டு மூளையே இல்லைன்னு சொல்கிறீங்களே, எதிர்கட்சிக்காரர்கள் கூட அப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவருக்கு பிரெயினே இல்லை அப்படின்ட்டாரு. என்ன சங்கதினா, 2G ஊழல் வழக்கில் ராசா சிறைக்கு போனார். ராசா சிறைக்கு போய் 2 மாதம் கழித்து கனிமொழி கைது செய்யப்பட்டாங்க. அதே வழக்கில் ராசா சிறையில் இருந்த வரைக்கும் திமுகவினோட ரெப்ரசன்டேட்டிவ் முதன்மை பொறுப்பாளர்கள் யாருமே வந்து பார்க்கல. கனிமொழி கைது செஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாரும் படிப்படியாக வந்து பார்த்தாங்க. இந்த வழக்கில் நாங்கள் குற்றம் எதுவுமே செய்யாதவர்கள், நானோ கனிமொழியோ குற்றமே செய்யலை, யார் குற்றம் பண்ணது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் போட்டு உடைச்சிருக்காரு ட்விஸ்ட்டை. அந்த 2G ஊழலில் வந்த பெரும் பணம் ஸ்டாலின் வழியாக கலைஞர் டிவிக்கு பணம் போனது. அழுகிரியே வந்து கேட்டார், ஏன் ஸ்டாலின் தான் வாங்கியிருக்கானமே, நீங்கள் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதா அப்படின்னு கேட்டப்போ, தலைவர் கலைஞர் சொன்னதுக்காக நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும் அவரே பதிவு பண்ணியிருக்காரு. கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் பொறுப்புக்கு வரலாம். ஆனால் என்ன பிரயோஜனம், அவருக்கு தான் பிரெயின் இல்லையே. ஆனால் நம்மக்கிட்ட பிரெயின் இருக்குது, அறிவு இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லா சாதிக்காரங்களும் மதிக்கிறாங்க. நம்ம இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவமாக பேசிட்டு திமுகவுடைய அன்றைய தலைவர் கருணாநிதியை ஸ்டாலின் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின்கிட்ட பொறுப்பு வந்தாலும் என்ன அந்த இடத்துல மூவ் ஆன் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ஒரு லாக் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. அது எப்படிப்பட்ட லாக் அப்படின்றது ஐயா ராசாவுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கே தெரிஞ்ச வெளிச்சம். இப்படி பிரெயினே இல்லாத கருணாநிதி மகனுக்கு பிள்ளையா பிறக்கலனா வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்க வழியற்றவரை, அறிவாலயத்தில் செக்யூரிட்டியாக கூட இருக்க தகுதியற்ற நபரை, இது எதையுமே நாம சொல்லலை, வைகோ சொல்லியிருக்கார், ஐயா ராசா சொல்லியிருக்காங்க. அதை தான் வழிமொழிகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நபரை இவர் திராவிட இயக்க போர்வாள், திராவிட இயக்க சிந்தனை சிற்பி, ஒரு புரட்சியாளர், அது இதுன்னு சொல்லி வெறும் அட்டை கத்திக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி நம்ம தலையில் கட்டி 5 வருஷம் தமிழ்நாடு ஆள வச்சு 5 லட்சம் கோடி கூடுதல் கடன் வாங்கி அதில் பல லட்சம் கோடி அடிச்சுட்டு ஒரு பெரிய சதுரங்க வேட்டை டீம் மாதிரியான செயல்பாடுகள் பண்ணிட்டு மீண்டும் ஸ்டாலின் வெக்கமே இல்லாமல் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலையை செய்யணும் அப்படின்றது சட்டம். அது பல நூற்றாண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு, பல்வேறு உயிர் தியாகங்களுக்கு பிறகு, பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பெற்ற 8 மணி நேர வேலையை எந்த அறிவாளியாவது, எந்த முதலமைச்சராவது 12 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்லி சட்டம் போடுவாங்களா? அப்படி ஒரு சட்ட முன்வழிவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து எதிர்கட்சிகள் மக்கள் கொந்தளிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அதை வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெருமை வேற, வேலை செய்யணும் சட்டத்தை திரும்ப பெற்றுட்டோம்னு சொல்லி அதுக்கு பாராட்டு விழா பெருமைகள் வேற. சரி, யார் அந்த சட்டத்தை கொண்டு வந்தோன்னா அதுவும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பெரிய நகைச்சுவை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் இல்லை அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள். கரும்பு காட்டில் யாராவது காங்கிரீட் போட்டு நடந்து போவாங்களா? தன்னோட காலு மண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி கரும்பு காட்டுக்குள்ளே காங்கிரீட் போட்டு போன ஒரு அறிவாளி தான் நம்ம ஐயா ஸ்டாலின். பதனியில் இனிப்பாக இருக்கே, எவ்வளோ சக்கரை போட்டுறீங்களா, எவ்வளோ சக்கரை போட்டுறீங்க, எவ்வளோ இனிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு அறிவாளி தான் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எந்த தகுதியும் இல்லாத ஒரு அட்டை கத்திக்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஊதி பெருசாக்கி நம்ம தலையில் முதலமைச்சராக்கி 5 வருஷம் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. சதுரங்க வேட்டை டீம் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சினா தமிழ்நாடு வாழ தகுதியற்ற மாநிலமாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பார்த்து யோசித்து வர்ற தேர்தலில் ஓட்டு போடுங்க. நன்றி மகளே.